வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர, வீரவேல் முருகனுக்கு அரோகர, ஞானவேல் முருகனுக்கு அரோகர. அறிவார்ந்த சபையை சிரம் சார்ந்து வணங்குகிறேன். இந்த புனிதமான மேடையில் பேச வேண்டும் என்பது என்னுடைய 70 ஆண்டு கனவு. எங்கள் அப்பச்சி தினமணி செட்டியார் அவர்கள் நான் 8 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது இந்த கந்தசஷ்டி விழாவுக்கு கூட்டி வருவார்கள். அப்பொழுது கிருபானந்த வாரியார் அவர்கள் பேசுவார்கள். பேச்சை கேட்டுவிட்டு நாங்கள் திரும்பும் பொழுது எங்கள் அப்பச்சி கேட்பார்கள், என்னென்ன புரிந்து கொண்டாய், ரிகலெக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் எங்கள் அப்பத்தா அலைமேல் ஆட்சியும் அதை ரிகலெக்ட் பண்ணி நிறைய பேருக்கு சொல்லுவாங்க. அதிலிருந்து இந்த மேடையில் நாமும் ஒரு நாள் பேச வேண்டும் என்ற கனவாக இருந்தது, விஷன், ட்ரீம். அந்த கனவை நனவாக்குவதற்கு, செயல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்த எனது வகுப்பு தோழரும் நண்பருமாகிய ஏஎல் சிதம்பரம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பாராட்டுதலுக்குரிய விழா குழுவினருக்கு என் மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் தேவகோட்டையிலிருந்து டாக்டர் கே இளையபெருமாள் அவர்கள் சொன்னது மாதிரி மத்திய அரசில் கல்வி அமைச்சகத்தில் பணியாற்றியதால் என்னுடைய தாட் ப்ராசஸ் இங்கிலீஷில் இருக்கும். அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நடுவில் சில இங்கிலீஷ் வார்த்தைகள் வரும் இளையபெருமாளன் மாதிரி. அதுக்கு தயவு கூர்ந்து மன்னித்து அருள வேண்டுகிறேன். எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு கந்தனும் கல்வியும். இதில் கந்தனை பற்றி நிறைய பாடல்களையும் கருத்துக்களையும் தகவல்களையும் அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு வாழும் நகரத்தார்கள், நாட்டார்கள் மத்தியில் நான் புதிய கருத்துக்கள் சொல்வதற்கு அதிகமாக ஒன்றுமில்லை. ஸோ ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லுகிறேன். கந்தனும் கல்விக்கும் உள்ள கனெக்ஷன், ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு. முருகனை தமிழ் கடவுள் என்று சொல்லுகிறார்கள். மொழியோடு, லாங்குவேஜோட தொடர்புள்ள ஒரே கடவுள் முருகன் தான். அது ஒரு யுனிக்னஸ், தனிப்பட்ட சிறப்பு. முருகனை ஞான பண்டிதன் என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் அவர் அப்பாவுக்கே பாடம் சொன்ன சுப்பையா என்று சொல்லுகிறோம். சுவாமி மலையில் அவருக்கு கோயில் இருக்கிறது. சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரானந்த மந்திரத்தின் உட்பொருளை சொன்னவர். கந்தர் அனுபூதியில் சிறப்பாக இங்கு பாடினார்கள். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் விதியாய் கதியாய் விதி கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸோ குருவாக வந்து அடியேனுக்கும் அருள் செய்ய வடிவேலனை வேண்டி என்னுடைய பேச்சை துவங்குகிறேன். என்னுடைய பேச்சினுடைய வடிவமைப்பு, ஸ்ட்ரக்சரை 3 விதமாக பிரித்துள்ளேன். ஒன்று, நான் கல்வி பயணம், மை எஜுகேஷ்னல் ஜேர்னி. அது அடுத்தது என்னுடைய பட்ட அனுபவங்கள், என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ். 3வது, நீங்கள் இந்த மீட்டிங்கிலிருந்து எடுத்து செல்லக்கூடிய டேக்அவேஸ், பயனுள்ள கருத்துக்கள். இந்த 3 பகுதிகளாக பிரித்து பேசலாம் என்று முயற்சி செய்கிறேன். முதலில், நான் ஆயாள் வீட்டில் வளர்ந்த பையன். முழுக்க எங்கள் ஆயா வீட்டு ஐயா பர்மாவிலிருந்து வந்த வானாலேனா லட்சுமணன் செட்டியார் அவர்கள் என்னை படிக்க வைத்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன். அந்த முத்தாத்தாள் ஸ்கூலில் 5 வயது வரை, 5வது 1 to 5, 9 வயசுலேயே முடிச்சிட்டேன். படிக்கும் பொழுது ஒரு அனுபவம். அங்கே அந்த காலத்தில் விஜயதசமி அன்று, சரஸ்வதி பூஜை அன்று பள்ளிக்கூடம் கூட்டுதல். புதிதாக ஒரு பையனை ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணணுன்னா அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு 20 பேர் 40 பேர் போய் அவங்க வீட்டில் பாடல் பாடி அவங்களை கூட்டி கொண்டு வர வேண்டும். இந்த மாதிரி வாய்ப்பு வருஷத்தில் 3 நாள் வரும். செல்வந்தர் வீட்டு குழந்தைகள் தான். அதில் ஒரு முறை இஎல்எஸ்பி சுப்பையா அண்ணன் அவர்களுடைய மகன் பள்ளியில் சேருவதற்காக வரும் பொழுது அந்த பள்ளிக்கூடம் கூட்டி அழைக்கும் அந்த நிகழ்ச்சியில் முதல் வரிசையில் போகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நிறைய பேருக்கு அந்த ஈவெண்ட்டே தெரியாது. இப்போ அட்மிஷன் ஈஸியாக வாங்கிடுறாங்க. தே ஆர் ஏபிள் டு பை த சீட்ஸ். அப்பொழுது போன பொழுது எனக்கு ஒரு பரிசு கொடுத்தார்கள். என் வாழ்க்கையில் கிடைத்த முதல் பரிசு. அது மிகவும் எனக்கு ஆனந்தமாக இருந்தது. அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்தில் நல்ல ஆசிரியர்கள்,
மாதவன் சார் என்ற ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தார். அவர் டூர்லாம் அரேஞ்ச் பண்ணுவார் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லே. காரைக்குடியில் அழகப்பர் அவர்கள் ஓப்பன் ஹவுஸ் என்று இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்து 5வது வருஷம். அந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் எல்லோரும் வந்து பார்ப்பதற்காக திறந்து வைத்திருந்தார்கள். நாங்கள் எல்லாம் பஸ்ஸில் போய் நடந்து போய் பார்த்தோம். அவர் ஒரு ஸ்டாலில் ஃபுல் சூட்டு கோட் போட்டு ஷூவோடு நின்றுட்டு இருந்தார். எங்கள் தலைமை ஆசிரியர் அவருக்கு வணக்கம் வைக்க சொன்னார். நாங்கள் எல்லாம் வணக்கம் வைத்தோம். அவரும் எங்களுக்கு வணக்கம் சொன்னார். எனக்கு அதுக்கப்புறம் இப்போ பல முறை அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்கேன். அந்த நிகழ்வை நான் ஒவ்வொரு தரமும் குறிப்பிடுவேன். அவரை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு முத்தாத்தாள் பள்ளியில் படித்ததுனால கிடைத்தது. அதன் பிறகு நகரத்தார் உயர்நிலைப் பள்ளி, அதில் 6 ஆண்டுகள் படித்தேன். அதாவது 6 to 11. 1966 என்னுடைய பள்ளி படிப்பு முடிந்தது. அதற்கு பிறகு காரைக்குடியில் அழகப்பா கல்லூரியில் பிஎஸ்சி ரசாயனம் வேதியியல் படித்தேன். 4 ஆண்டுகள் படிக்கும் பொழுது நம்ம சண்முகம் ஐயா ஆராவேலிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர் எனக்கு சீனியர். கலை விழாவெல்லாம் நல்லா நடத்துவாங்க. அப்பொழுது எனக்கு வந்து என்சிசியில் ரொம்ப நாட்டம். அந்த என்சிசியில் டாக்டர் சு குழந்தைநாதன் என்ற ஒரு ஆஃபீஸர் இருந்தார். தமிழ் பேராசிரியர், ஆங்கிலத்தில் அதிகமான திறமை உள்ளவர். அவருக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு மென்டார் மாதிரி இருந்து எனக்கு வந்து என்சிசியில் திருப்பராய்த்துறையில் ஒரு கேம்ப் நடந்தது, சோஷியல் சர்வீஸ் கேம்ப்புன்னு. 15 நாட்கள் டென்ட்டில் தங்கியிருக்கணும். சாயந்தரம் தான் குளிக்க முடியும். தலையில் சிமெண்ட்டு சட்டி வச்சு ரோடு போடணும். அதெல்லாம் ஒரு ஆக்ஷன் லேர்னிங், நல்ல பயனுள்ள படிப்பாக இருந்தது. தென் முதுகலை பட்டத்துக்கு அழகப்பா கல்லூரியிலேருந்து 40 பேர் அந்த கெமிஸ்ட்ரி பிரான்ச்சில் 30 பேர் பாஸ் பண்ணோம். அதில் 2 பேர் இது எம்பிபிஎஸ்சில் சேர்ந்துட்டாங்க. ஒரே ஒருத்தருக்கு தான் எம்எஸ்சி சீட்டு கிடைச்சிது. எனக்கு எம்எஸ்சியில் அண்ணாமலையில் கிடைக்கவில்லை, மதுரையில் கிடைக்கவில்லை, சென்னை பல்கலைக்கழகத்தில் கிடைத்தது. அப்பொழுது எனக்கு திருமணம் நிச்சயமாக இருந்தது. 19 வயது. ஐ வாஸ் அட் த கிராஸ் ரோட்ஸ். எங்கள் ஐயா வானாளேனா என்னை கூப்பிட்டு கேட்டார்கள், உனக்கு திருமணம் நிச்சயம் ஆகிருக்கிறது, பேங்க் ஆஃப் மெஜ்ராவில் வேலை கிடச்சிருக்கு, எம்எஸ்சி அட்மிஷன் கிடச்சிருக்கு, நீ என்ன பண்ண போகிறேன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் படிக்க வைப்பதாக இருந்தால் நான் எம்எஸ்சி படிக்கிறேன். எனக்கு பிஎஸ்சி வரைக்கும் எங்கள் அப்பா ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்ததுனால ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. எம்எஸ்சிக்கு அப்போ ஸ்காலர்ஷிப் கிடையாது. எங்கள் ஐயா சொன்னாங்க, எவ்வளோ செலவாகுன்னு கேட்டு சொல்லுன்னு. ஒரு வருஷத்துக்கு 3000 ரூபா தான் ஆகும். அப்பொழுது அந்த தைரியமாக எஜுகேஷன் இஸ் நாட் அன் எக்ஸ்பென்ஸ் பட் இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட், கல்வி என்பது ஒரு முதலீடு என்ற துணிவோடு என்னை அந்த 2 ஆண்டுகள் உடனே எங்கள் மாமனார் வீட்டுக்கு சொல்லிவிட்டாங்க, அந்த பையன் இப்போ வேலைக்கு போக போகிறதில்ல, 2 வருஷம் படிக்க போகிறேன், உங்களுக்கு சம்மதமானேன். நல்லா படிக்கட்டுன்னு எங்கள் மாமனார் திரு எஸ். சுப்பிரமணிய செட்டியார் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். என் மனைவி எங்கள் மாமனார் வீட்டில் இருந்தாங்க. நான் 2 வருஷம் போய் சென்னையில் படித்தேன். அது ஸ்பெஷல் பிரான்ச். அதுவும் அழகப்ப செட்டியார் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு கேம்பஸ் அங்கே இருக்குது. அதில் படிக்கும் பொழுது எனக்கு வாழ்க்கையில் ஒரு 6 மென்டார்ஸ், தமிழில் குரு என்று சொல்லலாம், 6 மென்டார் கிடைச்சாங்க. முதல் மென்டார் அங்கிருந்து ஒரு தமிழ் மீடியத்தில் படித்து ரூரல் காலேஜில் பிஎஸ்சி படித்து நோட்ஸ் தான் கொடுப்பாங்க, இங்கெல்லாம் தெரியும். அங்கே ஏசி காலேஜில் போய் சேர்ந்த பொழுது பிபி ஜனார்தனன் என்ற ஒரு பேராசிரியர், அவர் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக் கேரக்டர். அவர் வந்து 12 பேருக்கு அட்மிஷன் கொடுத்தாரு. நாங்கள் போய் ஜாயின் பண்ணோம். 12 சீட்டு தான். அங்கே வந்து எந்த அசிஸ்டண்ட்டும் கிடையாது, நம்மளே எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் செஞ்சு அவர்கிட்ட போய் பண்ணி காட்டணும். அவர் வாரத்தில் 3 நாள் தான் கிளாஸ் எடுப்பார். ரொம்ப நல்ல எங்களுடைய பேச்சு திறமை. ஒரு செமினார் நடத்துவார், பேசணும், அதை தொகுத்து சொல்லுவார். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எனக்கு நல்லா டெவலப் ஆச்சு அங்கே இருக்கும்போது. அப்போ ஏஎல் முதலியார் துணைவேந்தராக இருந்தார். இப்போ சென்னை பல்கலைக்கு 25 ஆண்டுகள் துணைவேந்தராக இருந்த ஒரே மனிதர் அவர் தான். அதுக்கப்புறம் தான் ரூல் கொண்டு வந்தாங்க, ஒரு வைஸ் சான்சலர் 2 டேர்முக்கு மேலே இருக்கக்கூடாது என்று. அந்த ஏஎல் முதலியாருக்கு சில்வர் ஜூப்ளி ஆஃப் வைஸ் சான்சலர்ஷிப்
25 ஆண்டுகள் துணைவேந்தராக பணியாற்றியதற்கு ஒரு விழா எடுக்கணும்னு எங்களுடைய பேராசிரியர் பிபி ஜனார்தனனும் அவர் ரொம்ப க்ளோஸ். அதனால் அவரை கூப்பிட்டு அவங்க எங்கள் பேராசிரியர் ஆர்கனைஸ் பண்ணுறேனாரு. சரி என்று எங்கள் பேராசிரியர் என்னை ஒரு 4 வாலண்டியர் செலக்ட் பண்ணார். ஃபஸ்ட் இயர்லேருந்து 2 பேர் செகண்ட் இயரில். அப்போ நான் கொஞ்சம் நல்லா பேசுவேன் இங்கிலீஷு. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் 7 இயர் போடுறோம், நீ கேன்வாஸ் பண்ணிட்டு வான்னு மெட்ராஸ் பூரா பஸ்ஸில் போய் அட்வர்டைஸ்மெண்ட் கேன்வாஸ் பண்ணேன். அதெல்லாம் ஒரு எக்ஸ்போஷர் அது கிடைத்தது. அது நல்ல அந்த இறுதி தேர்வு அவர் எக்ஸென்ட்ரிக்காக இருக்கிறதுனால கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு ஒரு ரூமர் கிளப்பி விட்டாங்க சென்னை பல்கலை. அதனால் பிரிண்டட் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு ஐஐடியிலேருந்து ப்ரொஃபஸர்ஸை கூப்பிட்டு ரொம்ப டஃப்பாக கொஸ்டின் செட் பண்ணி சைக்ளோஸ்டில் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. மிக கடினமான தேர்வாக ஆகிவிட்டது. நான் பரீட்சை எழுதிவிட்டு வந்து சொன்னேன், ஒரு மாணவன் தேறினாலும் நான் தேறி விடுவேன் என்று. 12 பேரில் தண்ணி மட்டும் நீ உட்காருங்க. நான் முதுகலை பட்டம் இப்போ நல்லா கேட்குதானே? முதுகலை பட்டம் பெற்ற பிறகு முதலில் பட்டம் பெற்று 20 நாளில் ஈரோட்டில் உள்ள ஒரு தனியார் உதவி பெறும் கல்லூரியில் எனக்கு கெமிஸ்ட்ரி லெக்சராக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது. அங்கு 5.5 வருடம் பணியாற்றினேன். அதை வாங்கி கொடுத்தவர் எங்கள் பங்காளி வீட்டில் சுப்பையா செட்டியார் என்று ஈரோடு மீனானுடைய தகப்பனார். அதனால் எனக்கு ஈஸியாக வேலை கிடச்சிருச்சு. அந்த வேலை கொடுத்த கல்லூரியின் ஓனர் கேட்டுக்கொண்டார், நீங்கள் 1 வருடத்திற்கு இந்த கல்லூரியை விட்டு போகக்கூடாது, வேறு வேலை கிடச்சா நான் பையங்களுக்கு பாடம் கெட்டு போகணும். அந்த உறுதி எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஜாப் வந்தது. அதை போகாமல் நான் அதிலேயே சர்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த 5.5 ஆண்டுகளிலே ஒவ்வொரு கோடை விடுமுறையிலும் வெளிநாட்டிலிருந்து வந்து பயிற்சி வகுப்புகள் நடத்துவார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 3 மாதம் பயின்றேன். மதுரை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகத்தில் பயின்று ஆசிரியர் பயிற்சியில் எனக்கு அது அறிமுகமாகி நான் பயிற்சி ட்ரெயினியாக போனேன் முதல்ல. அதில் நிறைய ரேங்க்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதன் பிறகு 1973 டிசம்பர் NITTTR என்ற ஒரு நிறுவனம் சென்னையில் மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு கீழ் இயங்கி வருகிறது. நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாது. ஐஐடி தெரியும் எல்லாருக்கும். ஐஐடி ஆசிரியர்களுக்கும் பணியிடை பயிற்சி கொடுக்கும் நிறுவனமானது எங்களுது. ஐஏஎஸ்சி, ஐஐடி, எல்லா இன்ஜினியரிங் காலேஜு, பாலிடெக்னிக் டீச்சர்ஸுக்கு பணியில் இருக்கும் ஆசிரியர்களிலிருந்து துணைவேந்தர், ரிஜிஸ்ட்ரார், கண்ட்ரோலர் எல்லாருக்கும் பயிற்சி, பணியிடை பயிற்சி, இன் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய நிறுவனத்தில் இன்டர்வியூ நடந்தது. நான் இன்டர்வியூக்கு போயிருந்தேன் டிசம்பர் மாதம். அப்போ மத்திய கைலாஷ்லேருந்து அதுக்கு நடந்து தான் போகணும், பஸ் கூட கிடையாது. இப்போ அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், டைடல் பார்க்கு. அந்த நேர்காணலில் 8 பேர் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தாங்க. அதில் 2 வெளிநாட்டு UK. அந்த நிறுவனம் இந்தியாவில் 4 இடத்துல இருக்குது. அந்த மாதிரி நிறுவனம் இன்றைக்கி 4 இடத்துல தான் இருக்குது. சென்னை, போபால், கல்கட்டா, சண்டிகர். சதர்ன் ரீஜன் பூரா நாங்கள் பார்த்துக்கணும். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, தெலுங்கானா எல்லாம். இந்த நிறுவனத்தில் அந்த 8 பேர் இருந்த பொழுது நேர்காணல் முடிந்தது. அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது 2 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்னையும். ஐஐடியிலிருந்து ஆனால் ஆசிரியர்களோ மாணவர்களுக்கு கற்பிக்காத ஆசிரியர் பயிற்சி வகுப்புகளில் பணியில் கலந்து கொள்ளாத PhD முடித்த ஒருத்தரும் இன்டர்வியூக்கு வந்திருந்தார். எங்கள் 2 பேரில் யாரை எடுக்கிறதுன்னு பின்னாடி எனக்கு தெரிய வந்தது. அப்பொழுது அந்த நிறுவனத்தின் தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜம்புலிங்கம் என்பவர் சொன்னாரா, பிரகதீஸ்வரன் சீம்ஸ் டு ஹேவ் பெட்டர் மெச்சூரிட்டின்னு. அதனால் எனக்கு முதல் ரேங்க் போட்டாங்க. எனக்கு அந்த கமிட்டியில் இறைவன் அருள், இந்த முருகனை பற்றி பேசும் பொழுது
நம்ம சண்முகநாதன் என்று ஒரு கெமிஸ்ட்ரி நிபுணர் எக்ஸ்பர்ட்டாக உட்காந்துருந்தார். அது முருகன் அருள் எப்படி வருதுன்னு பாருங்க. அது 8 பேரில் ஒரே ஒரு தமிழர் சண்முகநாதன். குன்றக்குடிக்கு எங்கள் மாமனார் வீட்டில் வருஷா வருஷம் காவடி எடுப்பார்கள். அந்த அப்போல்லாம் எனக்கு அவ்வளோ இறை பக்தி இல்லை. படிப்பு படிப்பு படிப்பு. எங்கள் அப்பச்சி விளையாட கூட போகக்கூடாதுன்றாங்க. படிக்கணும், கைவண்டி இழுக்கிறதுனா கூட படித்தவனை தாப்பா கூப்பிடுவான். நல்லா படி நல்லா படி நல்லா படின்னு சொல்லி அது ஒரே கோல் தான் அப்போல்லாம். அதை அதில் வேலை கிடைத்தது. அப்பொழுது அதில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் பணியாற்றினேன். அந்த நிறுவனம் பொறியியல் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய நிறுவனத்தில் விரிவுரையாளராக சேர்ந்து நம்பர் 2 பொசிஷன் வரைக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஈக்குவலன் டு ப்ரோ வைஸ் சான்சலர் வரைக்கும் நான் வந்தேன். அந்த பொறியியல் படிக்காமலே அந்த அளவுக்கு வந்ததுக்கு என்ன காரணம்னா, எனக்கு கிடைத்த மென்டார் நம்பர் 2. முதல்ல எம்எஸ்சி படிக்கும்போது டாக்டர் பிபி ஜனார்தனன் இங்கே வந்து என்னோடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பேராசிரியை சேர்ந்தார்கள். அவர்கள் அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்திலிருந்து இங்கு பேராசிரியையாக வந்தார்கள். ப்ரைவேட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்தாங்க. அவங்க பேர் மிஸ்ஸஸ் ஜெயகோத பிள்ளை. பின்னாடி அவங்க எங்கள் நிறுவனத்தில் ஒரு 3 ஆண்டுகள் இருந்துவிட்டு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் தொலைதூர கல்வி இயக்குனராக இருந்தார்கள். அப்புறம் மதர் தெரசா யூனிவர்சிட்டியில் துணைவேந்தராக 2 டேர்ம் இருந்தாங்க. அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போய் எனக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த நிறுவனத்தில் நீ கெமிஸ்ட்ரியில் இருந்தால் முன்னேறவே முடியாது. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜில் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, இங்கிலீஷ்லாம் சர்வீஸ் கோர்ஸுமாங்க. மெயின் கோர்ஸ் வந்து இன்ஜினியரிங். அதனால் நீ எஜுகேஷன் படிச்சிரு அப்படின்னு ஒரு பெரிய புத்தகத்தை எடுத்து கொடுத்தாங்க. சைக்காலஜி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். முதல்ல புரியாது, படிச்சுக்கிட்டே புரியும்னாங்க. அவர்கள் சொன்னபடி பிஎட் படிக்கலான்னு முயற்சி பண்ணி, தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸே கிடையாது. இப்போ மைசூர் பல்கலைக்கழகம் முதலில் ஆரம்பித்தார்கள். ஃபஸ்ட்டு பேட்சில் நான் சேர்ந்து பிஎட் முடித்தேன். அப்பொழுது பிஎட் முடித்ததுக்கு பிறகு நான் வந்து பணியாற்றி கொண்டே 2 டிகிரி தான் எங்கள் ஐயா என்னை படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் 6 டிகிரி நானாக வாங்கியிருக்கேன். எல்லாமே தொலைதூரம், ஈவினிங் காலேஜ் அது மாதிரி. படித்து கொண்டு இருக்கும் பொழுது பிஹெச்டி பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்தினால எந்த துறையில் பிஹெச்டி பண்ணுறதுனா எனக்கு 2 ஆப்ஷன் இருந்தது. கெமிஸ்ட்ரியில் பண்ணலாம், ஆனால் அந்த நிறுவனத்துக்கு அதுக்கு மதிப்பு கிடையாது. எஜுகேஷனில் பண்ணால் டீச்சர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அங்கே இருக்குது. அதில் 3 பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். ஜெயகோத பிள்ளை அவங்க இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நீ கஷ்டத்தை பார்க்காம எம்எடும் படிச்சிரு. அப்போ டீச்சர்ஸ் காலேஜ் சைதாப்பேட்டில் எம்எட் 10 சீட்டு தான் உண்டு. எனக்கு இடம் கிடைக்கிறது, மத்திய அரசுக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். அப்பொழுது என்னுடைய வகுப்பு தோழர் நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்தார் கற்பக விநாயகம்னு, சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து ரிட்டையர் ஆன அவர்கள் என்னை தமிழக அரசு கல்வி மந்திரி வீட்டுக்கு கூட்டு போய் எனக்கு அந்த இடம் வாங்கி கொடுத்தாங்க. அவர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். அந்த எம்எட்டில் நான் யூனிவர்சிட்டி 2nd ரேங்க் வாங்கினேன். ஈவினிங் காலேஜில் படித்தாலும் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் 2nd ரேங்க் வாங்கினேன். எம்எட் படிக்கும் பொழுதே எனக்கு முதல் வெளிநாடு போக வாய்ப்பு கிடைத்தது. யுஎஸ்எஸ்ஆரில் ஒரு ட்ரைனிங்க்கு 4 பேரை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. 3 வார பயிற்சி. என்னை செலக்ட் பண்ணி எங்கள் பிரின்ஸிபல் டைரக்டர் கூப்பிட்டு நீங்கள் போகணுன்னாரு. ஒன்று எம்எடில் டைம் டேஸ் வேணும் பரீட்சை எழுத, இன்னொன்று எனக்கு பாஸ்போர்ட்டே இல்லை, 1 வாரத்தில் கிளம்பணும், நீங்கள் கண்டிப்பாக போகணும், கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்துருச்சுன்னு. சரி என்று எனக்கு மென்டார் ரகுராம் சிங் என்ற ஒருவர் அங்கே டீச்சர்ஸ் காலேஜில் இருந்தார். மிக நல்ல மனிதர். அவர் வந்து நீங்கள் போயிட்டு வாங்க, உங்கள் ஆஃபீஸ்லேருந்து லெட்ரு வாங்கி கொடுங்க, ட்ரைனிங் போயிருக்கேன்னு அதை டேர்ம் டேஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கண்டோரில் இது வாங்கிக்கலாம், கண்டோனன்ஸ் வாங்கிக்கலாம், அதை பின்னாடி சென்னை பள்ளியில் நான் வாங்கி தரேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னாரு. பாஸ்போர்ட் இல்லை. அடுத்த நாள் காலையில் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் 9 மணிக்கெல்லாம் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒரு டையை கட்டிக்கிட்டு ஷூவை போட்டுக்கிட்டு விசிட்டிங் கார்டெலாம் வச்சுட்டு வெயிட் பண்ணேன். அந்த பாஸ்போர்ட் ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சாஸ்திரி பவனில் இருந்தது. இப்போ அதில் வந்து மாதவன் நாயர் என்ற குருவாயூரப்பனுடைய வடிவமாக ஒரு கேரளா ஆஃபீஸர் இருந்தார். அவர் தற்செயலாக வெளியே வந்தார்.
வாட் யங் மேன் யூ ஆர் ஸ்டாண்டிங் அட் 9 AM டுடே. இல்லை சார் கேன் ஐ கம் இன்னு கேட்டேன். ஹூ ஆர் யூன்னாரு. நான் அப்போ விசிட்டிங் கார்டு வச்சுருந்தேன், அதை கொடுத்தேன். உள்ளே வாங்கினார். என்ன விஷயம்னா, இந்த மாதிரி ரஷ்யாவுக்கு போகணுன்னா எனக்கு கவர்மெண்ட்லேருந்து போட்டிருக்காங்க, பாஸ்போர்ட்டே என்கிட்ட இல்லை அப்படின்னு. ரஷ்யாவுக்கு போகணுன்னு அவர் என்னை உட்கார சொன்னார். அந்த என்னை நாமினேட் பண்ண மத்திய அரசுக்கு லெட்டர் அவர்கிட்ட காட்டினேன். இது என்னென்னு ஒரு உதவியாளரை கூப்பிட்டு எல்லா அப்ளிகேஷனையும் ஃபில்லப் பண்ணி வாங்கிக்கிங்க, நாளைக்கு ஈவினிங் அப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் அவர் வெயிட் பண்ணி உங்கள் காலேஜில் வந்து பாஸ்போர்ட் கொடுக்குறீங்க. எனக்கு ஒரு உதவி செய்கிறேன்னாரு. என்ன சார்னு, என் மகள் ரஷ்யாவில் MBBS படித்து கொண்டிருக்கிறாள், அவளுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்து விடுறேன், நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருங்க, ஹோட்டலில் வந்து வாங்கிக்குவாங்கன்னு. இறைவன் அருள். எங்கெங்கே வந்து நமக்கு தெரியாத வடிவங்களில் குருவாயூரப்பன் ஹெல்ப் பண்ண மாதிரி வந்தது. அந்த பாஸ்போர்ட்டை வாங்கி சென்று ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தேன். அதன் பிறகு அங்கு பணியாற்றி கொண்டு இருக்கும் பொழுது யுனெஸ்கோ எல்லாருக்கும் தெரியும், பெரிய கல்வி நிறுவனம், அதில் ஃபுல்பிரைட் மாதிரி ஒரு போட்டியில் என்னை பயிற்சிக்கு தேர்வு செய்தார்கள். அந்த பயிற்சி வேர்ல்டு பேங்க்லேருந்து ஃபண்டு பண்ணாங்க. அதனால் பிஸ்னஸ் கிளாஸ் ட்ராவல் எல்லாமே. அப்போ 1980 டாலர் 9 ரூபாய் இருந்தது. அப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாயில் போய் படித்தேன் 5 மாதம். அப்பொழுது 3வது மென்டார் கிடைச்சாங்க, டாக்டர் டிம் வென்ட்லின்னு. அவருக்கு என்னை மிகவும் பிடித்து போய் ஈஸ்வரன் என்று என்னை கூப்பிடுவார். நீங்கள் இந்தியாவுக்கு போக வேண்டுமா, இங்கே நான் உங்களுக்கு 3 வருஷம் ரிசர்ச் அசிஸ்டன்ட் போட்டு கொடுக்குறேன், எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுங்க அப்படின்னாரு. இல்லை சார், நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு வந்திருக்கேன், இந்த 5 மாதம் எங்கள் வீட்டுக்கு எனக்கு சம்பளம் போயிடுச்சு, நான் இந்த ட்ரைனிங் காஸ்ட்டு எல்லாம் சேர்த்து 40 லட்சம் ரூபா கட்டணும், இங்கே கண்டினியூ பண்ணேன்னா ஐ கேனாட் அஃபோர்ட், ரொம்ப நன்றி சார்ன்ட்டு நான் திரும்ப வந்துட்டேன். வந்த பிறகு ஒரு 10 நாளில் எனக்கு ஒரு கிஃப்ட்டும் ஒரு லெட்டர் வந்தது அவர்கிட்டேருந்து. அந்த லெட்டர் என்னென்னா, டு ஹூம் ஸோ எவர் இட் மே கன்சர்ன், ஒரு டெஸ்டிமோனியல். அதில் என்ன போட்டிருந்தாருன்னா, டாக்டர் பிரகதீஸ்வரன் டிட் ஏ கோர்ஸ் அண்டர் மீ ஆஸ் இண்டிபெண்டன்ட் ஸ்டடி, தனியாக ஒரு படிப்பு படித்தார். அதன் முடிவில் அவர் செய்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணார். தட் இஸ் த பெஸ்ட் ரிப்போர்ட் தட் ஐ ஹவ் எவர் ரிசீவ்டு ஆஸ் ப்ரொஃபஸர் இன் த யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய். அது கோடி ரூபாய் கொடுத்த கூட அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு கிடைத்திருக்குமா, எல்லாம் இறைவன் அருளால் அந்த சர்டிஃபிகேட் கிடைத்தது. அதன் பிறகு PhD படிப்பில் சேர வேண்டும் என்ற எண்ணம். இங்கே தமிழ்நாட்டில் எங்கேயும் எனக்கு வசதியாக அட்மிஷன் கிடைக்கல. கர்நாடக் யூனிவர்சிட்டி தார்வாரில் B.Ed மைசூரில் படித்தேன், M.Ed சென்னையில், PhD கர்நாடக் யூனிவர்சிட்டி தார்வாரில் போய் படித்தேன். 16 முறை போனேன். 16 முறை போகிறதுனா ஒரு நாள் 24 மணி நேரம் பிருந்தாவனில் போய் அங்கே காத்திருந்து, அங்கே ராணி சென்னம்மா எக்ஸ்பிரஸில் ஹூப்ளி போய் தார்வார் போய் மிகவும் கஷ்டப்பட்டு எனக்கு சம்பளம் 2000 ரூபா இருந்தது, 36,000 ரூபா செலவாச்சு PhD முடிக்க. எகெயின் எஜுகேஷன் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட், கல்வி என்பது முதலீடு, செலவில்லை. அதுக்காக எங்கள் குடும்பமே சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு தீபாவளிக்கு நாங்கள் துணியே வாங்கிக்கல, அந்த PhD முடிக்கணுங்கிறதுக்காக. அவ்வளோ ஒத்துழைப்பு. ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி சொல்லுகிறேன். என் மகள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரும்பொழுது IIT கிட்ட நல்ல மழை வந்துருச்சு. அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸில் போய் அங்கே நின்று ஒரு அம்மா கிட்ட ஒரு பிளாஸ்டிக் கவர் வாங்கி, எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு PhD பண்ணுறாங்க, அந்த பேப்பர் நனைஞ்சிடக்கூடாதுன்னு. ஸோ அன்னை சொன்னாங்க, PhD இஸ் பெர்மனண்ட் ஹெட். அது எதையுமே ஒரு டீப்பாக அனலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக எனக்கு வாழ்க்கையில் 1330 குறளில் பிடித்த குறள், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக. அதில் முக்கியமான வேர்டு திண்ணியர். அதுக்கு பெர்சிவியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆங்கிலத்தில் கிரிட்டு என்று சொல்லலாம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. கிரிட்டுன்னு ஒரு புக்கே வந்திருக்கு, ஏஞ்சலா டக்வர்த் எழுதியிருக்காங்க. அந்த இதில் PhD முடித்தேன். அந்த PhD முடித்ததுக்கு பிறகு எனக்கு கெமிஸ்ட்ரியிலிருந்து எஜுகேஷனுக்கு உதவி பேராசிரியராக, லெக்சராக இருந்தவங்களும் உதவி பேராசிரியர் ப்ரமோஷன் கிடைச்சது. அதன் பிறகு நான் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது, பேரன் பேத்தி பிறந்த பிறகு, ஐயாவான பிறகு இக்னோவில் MBA சேர்ந்தேன். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு கெமிஸ்ட்ரி டு எஜுகேஷன்,
செகண்ட் ஷிஃப்ட்டு எஜுகேஷன் டு மேனேஜ்மெண்ட், 3 துறைகளை மாறினேன். ஏன்னா அதுக்கு தான் டிமாண்ட் இருக்குது மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் படித்து முடிக்கும் பொழுது ஸோ ஐ எம் ஹேவிங் சயின்ஸ் பேக்ரவுண்ட், டீச்சர் எஜுகேஷன், ஹெச்ஆர்எம், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இது முடித்து இக்னோவில் எம்பிஏ முடித்து வெளியே வரும் பொழுது எனக்கு நிறைய நாள் வெளிநாட்டில் போய் வேலை செய்ய வேண்டும் என்ற ஆசை. எங்கள் நிறுவனத்திலேயே கனடியன் கவர்மெண்ட்டில் சீடா ஃபண்டட் ஒரு 30 கோடி ஃபண்டு உள்ள ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க. அது கனடா இந்தியா இன்ஸ்டிடியூஷனல் கோஆப்ரேஷன் ப்ராஜெக்ட்னு. தமிழ்நாட்டில் 4 பாலிடெக்னிக், ஆந்திரா, கர்நாடகா. அதுக்கு கோஆர்டினேட்டராக ஒரு இந்தியன் ஆஃபீஸர் வேணும்னு கேட்டாங்க. எங்கள் நிறுவனத்திலேருந்து என்னை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. அது எனக்கு ஒரு பெரிய மாற்றமாக இருந்தது. அது வரைக்கும் ஒரு நல்ல ஆசிரியர் பயிற்சியினராக இருந்தேன். அங்கு போன பிறகு அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம், ஒரு டிரைவர்லேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் எப்படி பழகிறது, ஒரு மந்திரியை எப்படி போய் பார்க்குறது, இந்த மாதிரி பல அனுபவங்கள் நிர்வாகத்தில் எனக்கு கிடைத்தது, சிறப்பாக அமைந்தது. அந்த ஒரு முறை அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 3 வருஷத்தில் முடிய வேண்டியது. இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கேட்டு அந்த கனடியன் அத்தாரிட்டிஸ் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருந்தாங்க. அந்த ஃபைல் வந்து அப்போ முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் மத்திய கல்வி அமைச்சராக இருந்தார். அவர் அந்த ஃபைலில் என்ன எழுதினார், ஐ ஹவ் சம் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ், லெட் த இந்தியன் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த ப்ராஜெக்ட் கம் அண்ட் மீட் மீன் போட்டு. ஸோ எங்கள் கனடியன்ஸ் கூட வந்தாங்க டெல்லிக்கு. அவங்கெல்லாம் ஜாயின்ட் செக்ரட்டரி ரூமில் இருந்தால், நான் மட்டும் என்னை உள்ளே அனுப்பிச்சாங்க. அவர் என்னென்ன கேள்விக்கு, அவர் பவர் பாயிண்ட் விரும்ப மாட்டார், அதனால் பவர் பாயிண்ட் கொடுக்க முடியாது, ஹார்ட் காப்பி எடுத்துகிட்டு போயிருந்தேன். இந்த ப்ராஜெக்ட்னால் என்னென்ன நன்மைகள்னாரு சொன்னேன். இது ஏன் கனடாவிலேருந்து வந்து தான் செய்யுமா, ஏன் உங்கள் பிரதேசனால் செய்ய முடியாதுன்னார். இல்லை சார், அந்த ஃபண்டிங், அட்டானமி, அதை இன்கம் ஜெனரேட் பண்ணி அதை நிறுவன வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பாலிசி சப்போர்ட்லாம் அவங்க வந்ததுனால. சரி, என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ்னார். இந்த மாதிரி இருக்குது. தமிழ்நாடு பாலிடெக்னிக் மதுரையில் ஒரு ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் வருமானம் செலவழித்து அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. சரி, நல்ல மாற்றம். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார். அவர் எவ்வளோ அறிவாளி, ப்ரொஃபஸர் MM ஜோஷி. இந்த பணிகள் எல்லாம் பாலிடெக்னிக்கில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள் தங்களுடைய ரெகுலர் பணியை செய்யாமல் இதை செஞ்சதுனால வந்ததா, ரெகுலர் பணியை நெக்லெக்ட் பண்ணாங்களான்னு கேட்டார். சார், ரிசல்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, பாஸ் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு அதை காட்டினேன். தென் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட். சரி, நீங்கள் போயிட்டு வாங்க, நன்றின்னு அனுப்பிச்சிட்டார். 10 நிமிஷத்தில் ஃபைல் வெளியே வந்துருச்சு. என்ன போட்டிருந்தாருன்னா, டிஸ்கஸ்ட் வித் த இந்தியன் ஆஃபீஸர் ப்ரொஃபஸர் பிரகதீஸ்வரன், ஹிஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபேக்டரி, த எக்ஸ்டென்ஷன் ரிக்வஸ்டட் இஸ் கிராண்டட் ஆஸ் ப்ரப்போஸ்ட்னு போட்டார். அது மாதிரி ஒரு நல்ல ஆளுமைகளோடு பழகுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்புறம் மற்ற அனுபவங்களை பார்த்திங்கன்னா, 17 பேருக்கு நான் PhD கைட் பண்ணேன். பல பேர் கல்லூரி ஓனராக இருக்காங்க, வைஸ் சான்சலராக இருக்காங்க, கல்லூரி முதல்வராக இருக்கிறார்கள், துறை தலைவராக இருக்கிறார்கள். தண்ணி மட்டும் கொஞ்சம் வேணும். எம்டெக் ஒரு 15 பேருக்கு செஞ்சேன் கைடு. வெளிநாட்டிலிருந்து வந்த 32 தேசத்திலிருந்து வந்த 110 பேருக்கு கைட் பண்ணேன். இது எல்லாம் எப்படின்னா, PhDங்கிறது என்னுடைய கைடு சொல்லுவார், இட் இஸ் லைக் ஹேவிங் ஏ ஜெலஸ் ஒய்ஃப். அதாவது ஒரு பொறாமை கொண்ட மனைவியோடு வாழ்வது போல், சந்தேகம் கொண்ட, அவ்வளவு தூரம் அதில் அன்டிவைடடாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது அவர்கள் ஒத்துழைப்பு வேணும். இந்த 17 பேருக்கு PhD கைட் பண்ணுவதற்கு என் மனைவி சிகப்பியாச்சி வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கோஆப்ரேஷனை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய பேராசிரியரே சொல்லுவார், PhD டிகிரியில் PH தான் உங்களுக்கு, D அவங்களுக்கு கொடுத்துடணும்னு. அந்த அளவுக்கு அவர்கள் தெரிந்தார்கள். இப்பொழுது நான் ஸ்பெஷலைஸ் பண்ணுவது ஒரு கல்வி நிறுவனத்தை எப்படி துவங்குவது. ராணே குரூப் இண்டஸ்ட்ரியில் என்னை இன்வைட் பண்ணாங்க. அவர் பிறந்த ஊரான திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள வராகனூரில் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக செய்கிறோம். ஷூலேருந்து எல்லாம் கொடுத்து செய்கிறாங்க, வேலையும் கொடுக்குறாங்க. அதை கூப்பிட்டு இதை எப்படி தொடங்குறது, இதை எப்படி ஒரு ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட், ரோடு மேப் போட்டு கொடுங்கன்னார். அதை கன்சல்டன்சி ப்ராஜெக்டாக எடுத்து செஞ்சு கொடுத்தேன். அவர் கேட்ட முதல் கேள்வி உங்கள் எல்லாருக்கும் இருக்கும்,
how much political interference will be there in the process. நான் எல்லாம் செய்கிறேன், அரசியல் குறுக்கீடு எவ்வளவு இருக்கும் சார், நான் அதை சொல்ல முடியும். ஆனால் இது ரொட்டீன் ப்ரொசீஜர். உங்களுக்கு ஒன்று அட்டானமி வாங்கிடலாம். இப்போ அட்டானமி வாங்கி ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கு. அதில் படித்தவர்கள் நல்ல சம்பளத்தில் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க. அப்புறம் அந்த நிறுவனத்தை எப்படி நடத்துவது, அதனுடைய தரத்தை எப்படி மேம்படுத்துவது. ஆராய்ச்சியில் என்னுடைய ஏரியா லோ அச்சீவர்ஸ், படிப்பில் பின்தங்கிய மாணவர்களை எப்படி டயக்னைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறது, அது என்னுடைய அதில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பணியில் இருக்கும் பொழுது எனக்கு டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவோடு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் எங்கள் நிறுவனத்துக்கு கவர்னிங் போர்டுக்கு சேர்மனாக மத்திய அரசு நியமித்தது. அது என்பது ஒரு ஹானரரி போஸ்ட். அதுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மீட்டிங்க்கு வருவாங்க. நாளே வந்துடுவாங்க, லேபெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க. அவர்கள் நான் ஃபேக்கல்ட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த 5 வருஷத்தில் 1 வருஷம் அந்த மீட்டிங்கில் எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கேன். நல்ல அனுபவம். ஒரே ஒரு முத்தாய்ப்பாக அவருடைய திறமை, நிர்வாக திறமைக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். எனக்கு ஒரு ஃபாரின் அசைன்மெண்ட் கிடச்சிது, நிறைய மதிப்பூதிய மாணவரியம். அதுக்கு 2 மாதம் போய் கயானாவில் வேலை செய்யணும். அதுக்கு என்னுடைய நிறுவன தலைவர் ரெக்கமெண்ட் பண்ணி ப்ரப்போசல் அனுப்பிச்சிட்டார். அவருக்கு அதை அப்ரூவ் பண்ண வேண்டியது அப்போ ஹைதராபாத்தில் இருந்தார் அப்துல் கலாம் ஐயா. அவர் அந்த ஃபைலை திருப்பி அனுப்பிச்சார். என்ன போட்டிருந்தார்னா, இந்த 2 மாதங்களில் பிரகதீஸ்வரன் என்னென்ன வேலைகள் செய்வதாக திட்டமிட்டிருந்தார், அந்த வேலைகளை இப்பொழுது யார் செய்வார், அவர்களிடம் கையெழுத்து வாங்கி திருப்பி அனுப்புங்கள். அது திருப்பி அனுப்பிச்சார். அப்ரூவ்டுன்னு போயிட்டு அவர் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அந்த பயிற்சி அங்கு அவர் பணியாற்றியது நம் நிறுவனத்துக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருந்து என்று சொல்ல வேண்டும் என்று. அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. பணி நிறைவு 65 ஆண்டுகளில். அதற்கு பிறகு 9 ஆண்டு சென்னையில் வசித்து பல நிறுவனங்களுக்கு ஆலோசகராக இருந்தேன். கடந்த 4 ஆண்டுகளாக தேவகோட்டையில் வசிக்கிறேன். ரிட்டையர்டு லைஃப். மை ஒய்ஃப் இஸ் வெரி ஹாப்பி, ஐ ஆம் ஆல்சோ ஹாப்பி. விஐடி வெள்ளூரில் ப்ரொஃபஸர் எமரிட்டஸாக இருக்கிறேன். ஆசிரியர் பயிற்சிக்கு ஒரு 5 பொறியியல் கல்லூரிகளில் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் மெம்பராக இருக்கிறேன். NBA, NAC, APEC இதுகளில் உறுப்பினராக இருக்கேன். தற்போது நான் பயிற்சி கொடுப்பது ஓப்பன் புக் எக்ஸாம். புஸ்தகத்தை திறந்து வச்சு எப்படி பரீட்சை எழுதுறதுன்னு ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன். இது கடைசி செக்ஷன். ஒரு ஆன்மீக அனுபவங்கள், கல்வி பயணம், ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். முதல் அனுபவம், எனக்கு எம்எஸ்சியில் சீட்டு கிடைச்சது. எனக்கு ஹை செகண்ட் கிளாஸ் தான், பிஎஸ்சியில் ஃபஸ்ட் கிளாஸ் கூட இல்லை. ஆனால் ஒரே ஒரு மாணவனுக்கு தான் எம்எஸ்சி சீட்டு கிடைச்சது. அது சென்னை பல்கலைக்கழகத்தில் ஸ்பெஷல் பிரான்ச்சு. அது எப்படின்னா, இக்னரன்ஸ் பிளிஸ்மாங்க, தெரியாது. அந்த அப்ளிகேஷன் எல்லோரும் ஒரே அப்ளிகேஷன் போட்டு, அந்த ஸ்பெஷல் பிரான்ச் 4 இருந்தது. பயோகெமிஸ்ட்ரி, அனாலிட்டிக்கல், இன்ஆர்கானிக், அது மாதிரி. அது ஜென்ரல் கெமிஸ்ட்ரி இருந்தது. ஒரு 5-6 காலேஜில் இருந்தது. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் போடுவாங்க எல்லோரும். எனக்கு என்ன தோணுச்சோ தெரியல, 5 அப்ளிகேஷன் போட்டேன். ஒன்றுலையும் அந்தந்த துறையை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக போட்டேன். அந்த பேராசிரியருக்கு அது ரொம்ப பிடித்து போய், இந்த பையன் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறான்னு எனக்கு சீட்டு கொடுத்துட்டார். அது கிடைத்ததே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அது ஒரு போஸ்ட்மேன் கையால் தான் அந்த அட்மிஷன் ஆகி, எனக்கே நம்ப முடியல. அப்புறம் அவர் சொன்னார், யூ ஹவ் டன் எ ஒண்டர்ஃபுல் திங், தட் இஸ் வை ஐ கேவ் யூ சீட்டுன்னு. அவர் தான் பிவி ஜனார்தனன் மென்டாராக இருந்தவர். அடுத்தது எம்எஸ்சியில் வெற்றி பெற்றது. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு 2 பேர் பாஸ் பண்ணேன்னா, ஒருத்தர் இங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னொருத்தர் ஐஐடியில் பிஹெச்டி பண்ணிட்டு கனடா போயிட்டார். எம்எஸ்சியில் தேர்வு பெற்றது. நான் ஏப்ரலில் எக்ஸாம் எழுதுகிறேன். என் மனைவி பழனிக்கு பாத யாத்திரையாக சென்றார்கள். சிங்கார வடிவேலன் சொல்லுவார், ஆளுக்கு ஒரு கவலையை அவரவர் மனதில் ஏந்தின்னு. அவர்களுடைய பிரார்த்தனை என்னவா இருந்தது, நான் எம்எஸ்சி படிக்கணும், தேர்வில் வெற்றி பெறணும், வேலை கிடைக்கணும். அது நல்லபடியாக முடியுது. 2வது அனுபவம். 3வது மிகப்பெரிய அனுபவம், பழனி முருகன் கோயிலுக்கு தரிசனம் பண்ணுவதற்காக ஒரு
இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனுடைய தலைவர். பிலிப்பைன்ஸில் இருக்குது அப்பெக் என்று, ஏஷியா பசிபிக் அக்ரிடிடேஷன் அண்ட் சர்டிஃபிகேஷன் கமிஷன். அதனுடைய தலைவர் ராம்ஹரி லாமிச்சேனே என்று அவர் வந்திருந்தார். அவர் பழனிக்கு வரல, பொள்ளாச்சியில் மகாலிங்கம் காலேஜை அக்ரிடிட் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். அந்த குழுவில் நானும் மெம்பர். அவர் பழனிக்கு போகணும்னு சொன்னார். அருட்செல்வர் இருந்தாங்க, ஒரு வார்த்தை சொல்லி அங்கே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. அங்கே போய் இறங்கினதுலேருந்து விஞ்சி எல்லாத்துலேயும் எங்களுக்கு முதல் உரிமையை கொடுத்து உள்ளே கொண்டு போய் அந்த வெளியே மண்டபத்தில், அந்த கருவறைக்கு வெளியே ஒரு மண்டபத்தில் நாங்கள் 4 பேர் தான் போயிருந்தோம். உட்கார வச்சுட்டாங்க. மகாலிங்க காலேஜினுடைய முதல்வரும் வந்திருந்தார். அந்த ஒரு பெண் காவல்துறை அதிகாரி சொன்னாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், 10 நிமிஷத்தில் கூப்பிடுறோம். 1.5 மணி நேரம் ஆகிவிட்டது. இத்தனைக்கு விஐபி பாஸெல்லாம் இருந்தது. நான் அரோவரா என்ற என்னை அறியாமலே சொல்ல ஆரம்பித்து விட்டேன், பொறுமை இழந்து. அந்த ராமஹரி லாமிச்சேனையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அரோவரா. ஒரு 5 நிமிடத்தில் அந்த அம்மா கதவை திறந்து, நீங்கள் போகலாம் சார், மன்னிக்கணும் டிலே என்னென்னா உங்களுக்கு விஐபி பாஸு. இப்போ பன்னாரி அம்மன் பாலசுப்ரமணியம் தான் தக்காராக இருந்தால் அவங்களே பாஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா மேகாலயா கவர்னர் வந்துட்டார், அவருடைய புரோட்டோக்கால் அவர் உள்ளே இருக்கும்போது யாரையும் விடாது. ஸோ பழனி முருகனை பார்ப்பதற்கு எவ்வளவு உங்களுக்கு சிபாரிசு இருந்தாலும் அவன் அருளாலே அவர் அருள் செஞ்சால் தான் உள்ளே போக முடியும். 1.5 மணி நேரம் காத்திருந்தேன் அவரோடு. அவர் அதற்கு பரிசாக எனக்கு என்ன வழங்கினார் என்றால், இந்திய தேசத்திற்கே ஸ்பெஷல் ஆஃபீஸராக என்னை நாமினேட் பண்ணி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிட்டார். அப்புறம் ஐயப்பன் கோயிலுக்கு நான் 36 வருஷம் போயிருக்கேன். பழனிக்கு நடந்ததில் குன்றக்குடிக்கு பல முறை நடந்திருக்கேன். அப்பொழுது முதல் முறை நான் யுனெஸ்கோ ஃபெலோவாக சிகாகோ ஏர்போர்ட்டில் இறங்கி, அது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், டொமஸ்டிக் ஏர்போர்ட். சிகாகோவிலேருந்து அர்பானா சாம்பையன் என்பது சென்னையிலிருந்து அண்ணாமலை நகர் போல் சிறிய ஊர். அதுக்கு போவதற்கு ஒரு டொமஸ்டிக் சின்ன ஃப்ளைட்டுக்கு போகணும். அதுக்கு காத்திருந்தோம். என்னோட ராகவேந்திர பட் என்ற கர்நாடகா பிராமினும் நானும் போகிறோம் 2 பேரும். அங்கே உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோணுச்சு. நம்மளுடைய ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்க பவுச் இருக்கான்னு செக் பண்ண இல்லை. ஒரு வெளிநாட்டில் அந்த டாக்குமெண்ட்ஸ் பூரா இன்டர்நேஷ்னலில் இமிக்ரேஷனில் விட்டு வந்துட்டேன். ஐ ஆம் வித்தவுட் எனி ட்ராவல் டாக்குமெண்ட் இன் இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக் ஏர்போர்ட். அது 2 கனெக்ஷன் இருக்குது நடந்து. அவரை என்னுடைய சாமான்களை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு போனேன். அது அப்படியே ஒரு ஆஃபீஸர் எடுத்து வச்சுருந்தார். அவர் காலில் விழுந்து கும்பிட்டு அதை வாங்கி கொண்டு, இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிருக்கும். அது ஒரு ஆன்மீக அனுபவம். ஒரு முறை பெரிய வழி பாதையில் போகும் பொழுது, அது கூட்டமில்லாத சீசனில் போனோம். வழி மாறி எதிர் திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டோம். வி ஆர் மூவிங் அவே ஃப்ரம் சன்னிதானம். அந்த நேரத்தில் ராத்திரி 11 மணி இருக்கும். நாங்கள் ஒரு 6-7 பேராசிரியர்கள். ஒருவர் வந்தார், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னாரு இருமுடியோட. கோயிலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் 5 கிலோமீட்டர் வந்துட்டீங்க, திரும்ப போங்க என்றார். நாங்கள் திரும்பி பார்க்குறோம், அவரை காணோம். ஐயப்பன் வழிபாட்டில் ஒரு பாட்டு வரும், தனிய வழி போனவரை நினைவுடனே காப்பவராம் ஐயப்பா ஐயப்பா என்று. அது மாதிரி அவர் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் குன்றக்குடியில் அந்த ஐயப்பனை பற்றி ஒரே ஒரு ஜென்ரலைசேஷன் சொல்லிடுறேன். த ஜேர்னி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த தர்ஷன். அந்த விரதம் 2 மாதம் இருந்து நடக்கிறது தான் முக்கியம். அங்கே ஒரு நிமிஷம் பார்த்தாலே திருப்தி வந்துடும். மலையாளத்தில் ஜேசுதாஸ் பாடுவார், உன் திருமுக கமலம் ஒரு நோக்கு காணான் போருன்னு ஞான் என்று. அந்த ஒரு நிமிஷம் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக 2 மாதம் ப்ரிப்பரேஷன். அப்புறம் எனக்கு 6வதாக ஆன்மீக அனுபவம். காஞ்சி மகாபெரியவாருடைய தீவிர பக்தர் நான். அது எப்படி எனக்கு தொடர்பு ஏற்பட்டதால், என் தலைமகளுக்கு நம்ம கண்டதேவி ரோடில் உள்ள சாமிநாதன் செட்டியார் வீட்டில் திருமணம் முடித்தோம். அவர்கள் குடும்பத்திற்கு மகாபெரியவாரே வந்திருக்கிறார். மிகுந்த இன்றைக்கும் வருஷம் ஒரு நாள் அந்த பிக்ஷை என்று சொல்வார்கள், அது கொடுக்கிறார்கள். எங்கள் சம்மந்தி அம்மா வள்ளியம்மை ஆச்சி அவர்கள் ஒரு திருப்பூட்டை வரும்பொழுது ஒரு தேங்காய், மட்டை தேங்காய் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். திருப்பூட்டு வைபவம் நடக்கும் பொழுது ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். திருப்பூட்டி முடிந்தவுடன் அந்த தேங்காயை என் மகள் கையில் கொடுத்தார்கள்.
இன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் நல்ல பெரிய பணியில் இருக்கிறாள். 2 பையன், ஒரு பையன் எம்டி டாக்டர், அவன் மனைவியும் டாக்டர். சிறப்பாக அவருடைய அருளால் அதிலிருந்து எனக்கு அந்த காஞ்சி மகாபெரிவரோட தொடர்பு. சென்னையில் இருக்கும் வரை அவர் பிறந்த நட்சத்திரம் அனுஷம். அனுஷத்தன்று மயிலாப்பூரில் ஒரு பெரிய லாயர் வீட்டில் அவருடைய பாதுகையை வைத்து கோயிலாக வைத்திருக்கிறார்கள், நீலகிரிசி பக்கத்தில். அங்கே அனுஷத்தன்னைக்கு கண்டிப்பாக போயிடுவேன், எங்கே இருந்தாலும் போயிட்டு வருவேன். இங்கே தேவகோட்டை வந்த பிறகு 4 ஆண்டுக்கு பிறகு முன்னாடி இங்கே தனியாக கோயில் இல்லையே அப்படின்னு சொல்லி விசாரித்ததில் ஆடிட்டர் துரை என்பவர்கள் ஆதிசங்கரர் கோயில் என்ற நகரத்தார் பள்ளிக்கு பின்னாடி இருக்குது, அங்கே படமெல்லாம் இருக்குது, அங்கே போனால் அங்கே போய் கொண்டிருந்தேன். ஒரு நாள் நான் எங்கள் தங்கை உண்ணாமலை இப்போ அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அவர்கள் அண்ணே ஆதிசங்கரர் கோயிலுக்கு என்னை கூட்டி போங்கள் என்றார். அவர்கள், என் தங்கையின் கணவர், நான், என் மனைவியும் 4 பேரும் அங்கே போனோம். அங்கே இருக்க குருக்கள் நான் எப்போ போனாலும் அனுஷம் வந்துட்டீங்க அப்படிம்பார். அவரும் அன்றைக்கி சொல்ல விட்டார். அன்றைக்கி அனுஷம், ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. நார்மலாக கும்பிட்டு வெளியே வந்துட்டான். என் தங்கையை கேட்டால், அண்ணன் ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு போய்விட்டு வழிபட்டு விட்டு உங்களை இறக்கி விடுகிறேன். சரி போவோம் என்று உள்ளே போனோம். அப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்து ஒரு மாதம் இருக்கும். அங்கே மகாபெரிவாவுக்கு ஒரு பளிங்கால பேராசிரியர் தின்னப்பன் குழுவினர் முத்துகிருஷ்ணன்லாம் சேர்ந்து பளிங்கால, அப்போ மொபைல் ஸ்டாண்டில் இருந்தது அந்த திருவுருவம். அதுக்கிட்ட போய் நின்னேன். அப்போ நான் நினச்சேன், பெரியவரை இனிமேல் இங்கேயே வந்து வழிபட்டுக்கலாம், திருவுருவமே இருக்குன்னு. அப்பொழுது இப்போ வந்திருக்காங்க லக்ஷ்மி ஆட்சி என்று அனுஷத்துக்கு நேற்று கந்தர் அனுபூதி குழுவுக்கு தலைவராக இருந்து வழி நடத்தி சென்றார்கள். அவர்கள் எனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்கள, அவங்க எனக்கு எய்த்தாப்பில் நின்னாங்க. அண்ணே இன்னைக்கு அனுஷம்னாங்க. எப்படி அவர் ஈர்த்தெழுந்து என்னை ஆட்கொண்டு என்னை வந்து அவரே கூட்டி கொண்டு வந்து அன்றைக்கு அனுஷம் என்பதை, அந்த ஆட்சியின் நட்சத்திரமும் அனுஷம். அதை அனுபவம் மறக்கவே முடியாது. அதற்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் அனுஷத்தன்று போய் பார்க்குறேன். இதுக்கப்புறம் கனடியன் ப்ராஜெக்டில் இருக்கும்போது பில் சினட் என்று ஒரு கனடியன் பேராசிரியரோடு நான் பண்ணியிருந்தேன். அப்பொழுது அவர் சொல்வார், ஒரு புது டெக்னிக்கை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்னு. அதுக்கு என்ன டெஃபினேஷன்னு கேட்பார். நான் புக்கில் இருக்க புக்கை தூக்கி எறிவார். நீங்கள் என்ன உணர்ந்திருக்கிறீர்களோ அதை சொல்லுங்கள். அந்த அளவுக்கு பயிற்சி கிடைத்தது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆன்மீக அனுபவம், என் மகளுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டு கிடைச்சது. அவள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணுங்கிற பிஇயில் கிடைக்கல. சீதாலட்சுமி ராமசாமி காலேஜ் திருச்சியில் மனு போட்டிருந்தால் கிடைக்கிற மாதிரி இல்லை. அப்போ மதுரை பல்கலைக்கழகத்தில் ஜெயகோதை பிள்ளை இருந்தார்கள். அவர்கள் வீட்டுக்கு சென்றேன். அப்போ அவருடைய கணவர் கமாண்டர், அவர் சொன்னார், திருச்சியில் தான் போயிருக்கா, நீங்கள் திருச்சிக்கு போங்கன்னாரு. திருச்சிக்கு போனேன். அவங்க வைஸ் சான்சலர் ரூமில் இருந்தாங்க. அவர்கள்ட்ட சொன்னேன். உடனே அது காலேஜுக்கு ஃபோன் பண்ணி அந்த சீட்டை வாங்கி கொடுத்தார். அது ஆண்டவன் அனுக்கிரகத்தினால் அவளுக்கு அது கிடைத்தது. குன்றக்குடிக்கு செல்லும் பொழுது பல அனுபவங்கள். அந்த மயில் மண்டபத்திலிருந்து ஏஎல் சிதம்பரம் வருஷம் நடந்து வருவாங்க. மயில் மண்டபத்தில் அந்த பால்குடம் காவடி எடுத்து புறப்படும் பொழுது நம்ம கூணமான கணவரில் வீட்டில் சொக்கலிங்கம் செட்டியார் ஒரு பாட்டு பாடுவாங்க, குன்றுதோர் ஆடி வரும் குமரன். அப்பொழுது மெய் சிலிர்க்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். அதை உணர்ந்திருக்கிறேன். 10ஆவதாக கோட்டையம்மன், அந்த 15 நாட்களும் தகரமாக இருந்த என்னை தங்கமாக மாற்றினார். எத்தனை பேர் அதை பார்க்கும்போது அங்க பிரச்சனை வரும்போதெல்லாம் கண்ணில் நமக்கு தண்ணி வரும். 11ஆவதாக சட்டிச்சாமி சித்தர் சோச்சோமி ஐயா அவர்கள் அங்கு வந்து திருவாச வகுப்பு நடத்துவார்கள். அவர்கள் எனக்கு சீனியர். கேட்டால் வீடு எங்கேன்னு பக்கத்தில் தானே, சித்தரை பிடிச்சிக்கோ, நீ பெரிய ஆளாக வருவேன். அதிலிருந்து நன்றாக வழிபாடு செய்கிறேன். 12ஆவதாக முருகவேல் அரங்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த முருகவேல் அரங்கம். இப்பொழுது நான் ஒன்று சொல்லி கல்வியை பற்றி சொல்லி என்னுடைய உரையை முடிவு சொல்லுகிறேன். எல்லாரும் நம்ம குழந்தைகளை வளர்க்கும் பொழுது இது வந்து டேக்அவேஸ் கருத்துக்கள் நீங்கள் எடுத்து செல்கிற மாதிரி, உங்கள் பிள்ளைகளை பொத்தி வளர்க்காதீர்கள். விடுதியில் சேருங்கள், வெளிநாடு அனுப்புங்கள், எக்ஸ்போஷர் கொடுங்க. அந்த எக்ஸ்போஷர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பெண்களை நன்றாக படிக்க வையுங்கள்.
எவ்வளோ நாள் படிக்கணும்? சாந்துணையும் கல்லாதவாறு. நம்ம லைஃப் லாங்காக படிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி படிக்கணும்? படித்ததை நினைத்து பார்க்கணும். காலையில் தூங்கி படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது முன்னாள் படுக்கையில் படுத்துக்கொண்டே அதை யோசிக்க வேண்டும். அது ட்ராங்குல் டைம் என்கிறார்கள். அதில் நல்ல ஐடியாக்கள் கிடைக்கும். ஒரே ஒரு இது, நம்மளுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். உன்னை நம்பு, உன்னுடைய முயற்சியை நம்பு, கடவுளை நம்பு. ஃபைனலாக நான் ஒரு பழக்கம் வைத்திருக்கிறேன். இரவு படுக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த உயரத்தை உச்சம் தொடுவதற்கு உதவிய அனைவருக்கும் ஒரு கிராட்டிடியூட் லிஸ்ட், யார் யார் உதவுனாங்கன்னு நினைச்சு பார்ப்பேன். அந்த நினைவுகள் நல்ல ஒரு மன நிறைவை தந்து தூங்க வைக்கும். ஒரு கொட்டேஷனோடு முடிச்சுக்கிறேன். ஆசிரியர் பயிற்சியில் இருந்ததினால் நான் பல கல்லூரிகளுக்கு பொழுது என்னை ஒரு கேள்வி கேட்பார்கள். சார், வெதர் டெக்னாலஜி வில் ரீப்ளேஸ் டீச்சர்ஸ்? நோ. நான் என்ன பதில் சொல்லுவேன் என்றால், teachers who are competent in using digital tools will replace teachers who are not able to use. அதை யூஸ் பண்ண தெரியாத டீச்சர்ஸ் அதை யூஸ் பண்ணுற டீச்சர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. வாய்ப்பு கொடுத்த விழா அமைப்பினருக்கு நன்றி. பொறுமையாக இருந்து கேட்டவர் அனைத்து ஆடியன்ஸுக்கும் நன்றி. முருகனுக்கு அரோகரா, அடியனுக்கு வல்லமை தந்த வடிவேலுக்கு வணக்கங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து அவளுடன் காத்துக்கொண்டிருக்கும் NSMPS தொடக்கப்பள்ளியின் கலை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.